எப்படி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தாங்க. ப்ரியரைட்டைஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், நோட் சொல்ல தெரியணும், டீமை ட்ரஸ்ட் பண்ணணும், டெலிகேட் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்கள். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, எப்படி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் 24 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தாங்க. அம்பானிக்கும் அதே 24 மணி நேரம் தான், டாட்டாவுக்கும் அதே 24 மணி நேரம் தான், நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு 3-4 விஷயத்தை பற்றி மட்டும் அந்த டைமை ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு 3-4 விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, ப்ரியரைட்டைஸ் பண்ணுறது. ப்ரியரைட்டைஸ் அப்படின்னா நமக்கு 1000 டாஸ்க் டெய்லியும் டு டூ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திங்ஸ் டு டூ அப்படின்னு போட்டிங்கன்னா 50 எழுத முடியும் ஒவ்வொரு நாளைக்கும். நீங்கள் 50 போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது, சரியா? அதில் டாப், அதுவும் நீங்களே செய்யணும் அப்படிங்கிற ஒரு 5 டாஸ்க்கை மட்டும் எடுத்துட்டு அது என்னைக்கு டேவுக்கு முடிக்கலாம். மீதி இருக்கிற டாஸ்க் எதையாவது டெலிகேட் பண்ண முடியுமா, நம்ம லீடர்ஸ்ட்டை யார்ட்டையாவது அதை கொடுத்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ப்ரியரைட்டைசேஷன். ரெண்டாவது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பிஸ்னஸை பற்றியான ஃபுல் ஃபோக்கஸ், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா வேலை குயிக்கராக முடியும். அது இல்லாமல் ஹையர் வேல்யூ ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது ஃபோக்கஸ். அடுத்தது நோ சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், எது சொன்னாலும் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எஸ் சொல்லிடுவாங்க. எனக்குமே சம்டைம்ஸ் நான் இன்னும் அதில் கீப் ஆன் இம்ப்ரூவிங் தான். 100% எல்லாத்துக்கும் நோ சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, இல்லை சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் 90% எனக்கு ரிலவெண்ட் இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த மேட்டரை காதில் கூட வாங்கிக்க மாட்டேன். ஸோ நோ, அவ்வளோதான், சிம்பிளி நோ. ஸோ நம்ம ப்ரியரைட்டைஸ் பண்ணணும். நம்மளுடைய ஒர்க் என்ன, நம்மளுடைய டைமுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்து எந்த ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரியரைட்டைஸ் பண்ணணும். இன்னும் நம்ம டீமை ட்ரஸ்ட் பண்ணணும். டீமை ட்ரஸ்ட் பண்ணி இன்னும் அந்த முதல்ல சொன்ன டெலிகேஷன் நான் டீப்பராக டெலிகேட் பண்ணணும். எங்களுக்கு எப்படின்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ காலாண்டர் இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, ஸ்ரீதியா.com இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது, நித்ரா பீப்புள் அட்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. அதெல்லாம் தெலுங்கு காலாண்டர் இருக்குது, கன்னட காலாண்டர் இருக்குது, ஹிந்தி காலாண்டர் இருக்குது, தென் தெலுங்கில் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ என்னால் எவ்வளோ பிஸ்னஸ் ஓனராக எவ்வளோ என்னால் பார்க்க முடியும்? நான் எல்லாத்தையும் நான் டெய்லியும் பார்க்கணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ ஐ நீட் டு ட்ரஸ்ட் தி டீம் மெம்பர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸை முதல்ல நீங்கள் உருவாக்கணும். செகண்ட் லைன் லெவல் ஆஃப் லீடர்ஸை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு டெலிகேட் பண்ணணும். டெலிகேட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணலாம். இப்போ எங்களுக்கு பட்ஜெட்டிங் அவங்களே போட சொல்லுவேன். இயர், அதாவது ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்ச்சில் நெக்ஸ்ட் இயருக்கான பட்ஜெட் அவங்களே போட சொல்லுவேன். மாதம் அவங்களே அவங்களோட ரெவன்யூவையும் எக்ஸ்பென்சஸையும் பார்த்துக்க சொல்லுவேன், சரியா? ஸோ அப்போ அவங்க எங்கே இருக்கிறான்ட்டு, அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே இன்ட்ராப்ரனராக அவங்க இருக்கணும். அவங்களும் ஒரு என்டர்ப்ரனர் ஆட்டிடியூடில் ஒரு அந்த ஏங்கிளில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி குரோ ஆக முடியும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னோடய டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் குரோத்தை பற்றி தான் நான் திங்க் பண்ணணும். நான் டே டு டே ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ அப்படின்னா ப்ரியரைட்டைஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், நோ சொல்ல தெரியணும், டீமை ட்ரஸ்ட் பண்ணணும், டெலிகேட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டைமை நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும். நீங்கள் கம்பெனியோட குரோத்துக்கு அதிக டைம் செலவிட முடியும், குரோத்தை பற்றியான திங்க் பண்ண முடியும். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது நியூ மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி
நம்ம ஃப்ரீ டைமு நமக்கு ஒரு புக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். அது மூலிமா ஒரு கனெக்ட் தி டாட்ஸ் மூலிமா ஒரு புது பிஸ்னஸ், புது வெர்டிகளுக்கான ஐடியா கிடைக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ.